السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا أفضل الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: وإن كان ذو عسرة فنظرة إلى ميسرة. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من أنظر معسرا أو وضع عنه أظله الله في ظله. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், உலகளாவிய முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியம் பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகில் தான் படைத்திருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் ஒரே ரீதியான அந்தஸ்தில், ஒரே ரீதியான பணபலத்தில் அல்லது கல்வி ஞானங்களில் எல்லோருமே சமம் என்கின்ற ரீதியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரையும் படைக்கவில்லை. பொருளாதாரத்தின் ரீதியாக சிலர்கள் முன்னேற்றம் கண்டு சிலர்கள் கொஞ்சம் பின்தங்கி, அதிகாரத்தின் ரீதியாக சிலர்கள் பதவியிலும் சிலர்கள் அதிகாரத்திற்குட்பட்ட இடத்திலும், சிலர்கள் கல்வி ரீதியாக முன்னேற்றத்திலும், சிலர்கள் கல்வியில் கொஞ்சம் பின்தங்கிய நிலையில், இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யதார்த்தமாக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அல்லாஹ் உலகை அமைத்திருக்கின்றான். இந்த ஏற்றத்தாழ்வுகள் என்பது எந்த ரீதியிலும் பிறரை நாம் குறை காண்பதற்கோ அல்லது எந்த ரீதியிலும் நாம் அவர்களை மட்டுப்படுத்தி பார்ப்பதற்கோ பேசுவதற்குண்டான ஒரு ஏற்றத்தாழ்விற்குண்டான உரிமை அல்ல, படைப்பல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை இது ஒரு சங்கிலி தொடர்பு. ஒருவரின் உதவியை கொண்டு மற்றொருவர், மற்றொருவருடைய உதவியை கொண்டு மற்றொருவர், இப்படி உலக ரீதி உலக வாழ்க்கையை பொறுத்தவரை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்ததன் மூலமாகவும் அன்பை பரிமாறுவதன் மூலமாகவும் சக உதவிகளை கொண்டும் இந்த உலகம் ஒரு அந்நியனத்தோடு வளர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்ட ஒன்றுதானே தவிர யாரையும் நாம் ஏளனமாக பார்ப்பதற்குண்டான ஒரு இடம் அல்ல என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக பொருளாதாரத்தின் ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் என்பது உலக வாழ்க்கையை பொறுத்தவரை நாம் யதார்த்தமாகவே காணப்படக்கூடிய ஒன்று. பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேம்பட்டவர்கள் சில ஒன்றுமே இல்லாதவர்களை பார்க்கின்ற பொழுது உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் என்பது உலகத்தில் நாம் யதார்த்தமாக காணப்படக்கூடிய ஒன்று. எனவேதான் மார்க்கம்
இபாதத் என்பதை உடல் ரீதியான வணக்கம் என்று ஒரு தரப்பையும், பொருளாதார ரீதியிலான வணக்கம் என்று மற்றொரு வணக்கத்தையும் இஸ்லாம் காட்டி கொடுத்திருந்தாலும், சில அமல்களை, சில இபாதத்துகளை நாம் பொருளாதாரத்தை கொண்டு செய்ய முடியாவிட்டாலும் அந்த வணக்கங்களை, அந்த இபாதத்துகளை நமது குணங்களினால் அதை நிறைவேற்றிவிட முடியும் என்கின்ற அளவிற்கு மார்க்கத்தில் சில அமல்கள் காட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சபை ஹஜ்ரத் அபீ பரஸத் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் பெருமானாரிடத்தில் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ் துல்லனி அலா அமலின் யதுகுலுனி அல் ஜன்னா, நபியே நாயகமே எனக்கு ஒரு அமலை சொல்லித் தாருங்கள், அதை நான் செய்வதன் மூலமாக, செயலாற்றுவதன் மூலமாக எனக்கு சொர்க்கம் கிடைத்திட வேண்டும். காரணம், சஹாபாக்களுக்கு மத்தியிலே அமல்களில் போட்டி இருந்தது. அதிலும் குறிப்பாக பொருளாதாரத்தில் முன்னேறிய சஹாபாக்கள் அவர்கள் சதகா போன்ற, ஜகாத் போன்ற அமல்களை அவர்கள் நிறைவேற்றி விடுகின்ற பொழுது ஏழ்மையில் வாழக்கூடிய சஹாபாக்கள் அவர்களுடைய அமலை பார்த்து, அவருடைய நன்மைகளை பார்த்து போட்டி போட்டார்கள். நபிகள் பெருமானத்தில் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் பொருளாதாரத்தில் மேம்பட்ட அந்த சஹாபாக்கள் செய்வதை போன்று பிறருக்கு வாரி கொடுக்க வேண்டும், பிறகு சிரமங்களை, வறுமைகளை போக்க வேண்டும் என்கின்ற ஆசைகள் இருக்கின்றது. ஆனால் செய்வதற்குண்டான பொருளாதார வசதிகள் இல்லை நாயகமே. எனவே எங்களுக்கு ஒரு அமலை சொல்லித் தாருங்கள், அந்த அமலை நாங்கள் செய்தால் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கப்பெற வேண்டும், அப்படிப்பட்ட அமலை சொல்லித்தார்கள் என்று ஹஜ்ரத் அபீ பரஸத் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அண்ணன் பெருமானாரிடத்தில் கேட்ட பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இது போன்ற தங்களால் பொருளாதார ரீதியிலான அமல்கள் செய்ய முடியவில்லை என்ற ஏக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உண்டான பதிலாக நபிகள் பெருமானார் சொன்னாங்க, இஅஸினில் அதா அன் தரீகில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு நிகழக்கூடிய பாதையில் தொல்லை தரக்கூடிய பொருட்களை நீங்கள் நீக்கிவிடுங்கள், அது உங்களை சுவனத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்குண்டான ஒரு மிகப்பெரிய அமலாக அமையும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஜ்ரத் அபீ பரஸா ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட கேள்விக்கு உண்டான பதிலாக நபிகள் பெருமானார் சொன்ன பதில் ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படுகின்றது. சஹாபாக்களிட போட்டி இருந்தது. எப்படி நாம் பொருளாதார ரீதியை கொண்டு உதவி செய்யக்கூடிய அந்த சஹாபாக்களின் அமல்களுக்கு நாம் எந்த ரீதியில் போட்டி போட முடியும் என்கின்ற ஒரு ஆசையும் ஆர்வம் இருந்தது. சஹாபாக்கள் நபிகள் பெருமானாரிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்டார்கள். நபிகள் பெருமானார் சொல்லிக் கொடுத்த வழிமுறை தான், பாதைகள் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு தொல்லை தரக்கூடிய, பாதசாரிகளுக்கு தொல்லை தரக்கூடிய பொருட்களை நீங்கள் நீக்கி விடுங்கள், அந்த அதாவை நீங்க நீக்கிருங்க, உங்களுக்கு சுவனம் கிடைக்கும் நாங்க ரசூலுல்லாஹ். பொருளாதார ரீதியிலான ஏற்ற இறக்கங்கள் என்பது ஒரு மனிதனை நாம் இழிவாகவோ அல்லது குறைவாக பார்ப்பதற்குண்டான ஒரு இடம் அல்ல, மாறாக எந்த ரீதியிலாவது நன்மைகள் முன்னேற்றம் பெறுவதற்குண்டான ஒரு இடம். அந்த இடத்தை எப்படி பெற வேண்டும் என்பதை அருமை சஹாபாக்கள் நபிகள் பெருமானாரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ணன் பெருமானாருடைய வாழ்க்கையில ஒரு நாள் நண்பகல் வேளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பள்ளியில் அமர்ந்திருக்கிறாங்க. அண்ணன் பெருமானாரை சுற்றி நிறைய சஹாபாக்கள். அப்பொழுது வெளியூரில் இருந்து ஒரு கூட்டம் வருகின்றது மஸ்ஜிதிற்கு. எப்படிப்பட்ட சூழலில் அவர்களை பார்ப்பதற்கு பரிதாபம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில், பார்ப்பதற்கு இதயம் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில், அவருடைய முகங்களை பார்த்தால், முகத்தில் வாட்டத்தை பார்த்தால் தெரிகின்றது பல நாட்கள் சாப்பிடவில்லை என்பது. முக வாட்டமும் உடல் தோற்றமும் காட்சி கொடுக்கின்றது. அதற்கு மேலாக அவருடைய ஆடைகள்
உடுத்துவதற்கு சரியான ஆடைகள் இல்லாத, மானத்தை மறைப்பதற்குண்டான ஆடைகள் இல்லாத ரீதியில் கிழிந்த ஆடைகளோடு நபிகள் பெருமானாருடைய சபைக்கு அது போன்ற ஒரு பிரயாண கூட்டம் வருது. ஹதீஸில் பதிவு செய்வாங்க, அவர்களை பார்த்த பொழுது நபிகள் பெருமானுடைய முகமெல்லாம் மாறிடுச்சு. அவர்களை பார்த்த உடனே நபிகள் பெருமானுடைய முகமெல்லாம் மாற்றமாகிவிட்டது. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உடனே அறிவிப்பு செஞ்சாங்க, இவர்களுடைய தேவைகளை உங்களில் யார் போக்குவது? அது முக வாட்டத்தை பார்த்தால் தருகின்றது சாப்பிடல. இந்த கூட்டத்திற்கு ஒட்டுமொத்தமாக இல்லை, ஒவ்வொரு சஹாபாக்களாக யார் இந்த கூட்டத்தினுடைய பசியை போக்குவது? யார் இந்த கூட்டத்திற்குண்டான மானத்தை மறைப்பதற்குண்டான ஆடையை கொடுப்பது? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுற்றிலும் இருந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே பகிரங்க அறிவிப்பு. சில நிமிடங்களுக்குள்ளாக அந்த பிரயாண கூட்டத்தினுடைய தேவைகள் அனைத்தும் முழுமை பெறப்பட்டது, நிறைவடைந்தது. அப்படி நிறைவடைந்ததை பார்த்த பொழுதுதான் நபிகள் பெருமானாருடைய முகம் இயல்பு நிலைக்கு மாறியது நாங்கள் கண்டோம் என்பதாக அருமை சஹாபாக்கள் நமக்கு சொல்லி காட்டுவாங்க. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில மனிதர்களுடைய பலகீனம் என்பது, அவர்கள் படக்கூடிய அல்லது சிரமங்கள் என்பது, உண்மையிலேயே அந்த சிரமங்கள் ஒரு முஃமினை பொறுத்தவரை நமக்கு அது சிரமத்தை தர வேண்டும், நமக்கு அது மன வருத்தத்தை கொடுக்கணுமே தவிர அவர்களை பார்த்து சந்தோஷப்படுதல் என்பது அல்லது அவர்களை பார்த்து கேலி செய்யக்கூடிய ரீதியிலான நமது நடவடிக்கைகள் என்பது உண்மையிலேயே ஒருபோதும் ஒரு முஸ்லிமுக்குண்டான நடவடிக்கையாக இருக்க முடியாது என்பதை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சொல்லாலும் தனது வாழ்க்கையுடைய செயல்களாலும் செய்து காட்டிய எத்தனையோ நிகழ்வுகள். அவர்களுக்கும் அவருடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்ட பொழுதுதான் நபிகள் பெருமானுடைய முகம் என்பது இயல்பு நிலைக்கு மாறியது என்கின்ற அருமை சஹாபாக்களுடைய கூற்று. இன்னைக்கு இது போன்ற ஒரு காட்சியை நாம் கற்பனை செய்து கொள்ளலாம். நமக்கு தெரிந்தவர்களோ நமக்கு அருகாமையில் உள்ளவர்களோ இது போன்ற ஒரு சிரமத்தில் இருக்கின்றார்கள் என்று கேள்விப்படுகின்ற பொழுது அதை கண்டும் காணாமல் கடப்பது உண்மையிலேயே ஒரு முஸ்லிமிற்குண்டான இயல்பாக ஒருபோதும் இருக்க முடியாது. இன்றைக்கெல்லாம் ஒருவருடைய உடல் ரீதியிலான அல்லது பொருளாதார ரீதியிலான ஏற்றத்தாழ்வுகளை வைத்து கேலி செய்யப்படுவது, அவர்கள் மனதை புண்படுத்தப்படுவது சமுதாயத்தில் இயல்பு நிலையாக பார்க்கப்படுகின்றதை தவிர என் சகோதரனுடைய சிரமம் எனக்குண்டான சிரமம் என்று உணரப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு சமுதாயம் இன்னும் முன்னேறி வரவில்லை. அல்லாஹ் பாதுகாக்கும். அண்ணன் பெருமானாருடைய சபை ஹஜ்ரத் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களிலேயே மிகவும் வறுமைக்குரிய ஒரு சஹாபி, ஏழ்மை நிலையிலிருந்து ஒரு சஹாபி. அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை நபிகள் பெருமானாரை கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் அய்யுல் அமாலி அஃதல், நபியே நாயகமே அய்யுல் அமாலி அஃதல், அமல்களிலே மிக மிக சிறந்தது ஏற்றமானது எந்த அமல் என்பதாக நபிகள் பெருமானாரிடத்தில் கேட்ட பொழுது அல் ஈமானு பில்லாஹி வல் ஜிஹாது ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுவதும் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுதலும் அமல்களில் மிக மிக சிறந்தது ஏற்றமானது என்று நபிகள் பெருமானார் சொன்னாங்க. ஹஜ்ரத் அபூ தர் ரலியல்லாஹு அடுத்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் அய்யுர் ரிகாபி அஃதல், அன்றைய காலகட்டத்தில் ஒரு அமல் இருந்தது, பொருளாதார ரீதியான அமல். யாரிடத்தில் அடிமை இருக்குதோ அந்த அடிமையை உரிமையிடுறது அல்லது வாங்கி விரும்பிடுறது. அப்ப அபூ தர் ரலியல்லாஹு ஒரு வறுமையில் இருந்த ஒரு சஹாபி, அவங்களுக்கு அந்த அமலை செய்யணும்னு ஆசை. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அய்யுர் ரிகாபி அஃதல், நபியே நாயகமே அடிமைகளில் சிறந்தவர் யார்? அந்த அடிமையை வாங்கி உரிமையுடன் ஆசை. எனவே கேட்கிறாங்க, அய்யுர் ரிகாபி அஃதல்,
நபிகள் பெருமான் சொன்னாங்க, அன்ஃபுசுஹா இந்த அஹலிஹா வ அக்ஸருஹா சமனன். ஒருவர்கிட்ட அடிமையா வேலை பார்க்கிறாரு, அவரிடத்துல நல்ல மதிப்போடு இருக்கிறார், அதுபோன்று அதிக தொகை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறாரு, இவர் தான் அடிமைகள்ல சிறந்தவர் என்பதாக நபிகள் பெருமான் சொன்னாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. திரும்ப கேட்டாங்க, யார சொல்லலாம், நான் ஒரு ஏழை நிலையில வறிய நிலையில ஒரு சஹாபி, என்னால அதிக விலை கொடுத்தெல்லாம் ஒரு அடிமை வாங்க முடியாது, எனவே ஃபஇல்லம் அஃஅல், என்னால் அதுபோன்று உயரிய விலை கொடுத்து ஒரு அடிமையை வாங்கி உரிமையோட முடியல, யார் சொல்லலாம், இப்ப நான் என்ன செய்யலாம்? நபிகள் பெருமான் சொன்னாங்க, துஈனு சானிஆ, துஈனு சானிஆ. அப்படி யார் அடிமையை வாங்கி உரிமை விடுறாங்க சொல்லி தெரியுதோ அவங்களுக்கு உதவியாயிரு. யார் நமக்கு மத்தியில அடிமைகளை வாங்கி உரிமை விடுறாங்க சொல்லி தெரியுதோ அவர்களுக்கு உதவியாயிரு, அல்லது அவங்களுக்கு உன்னால என்ன உதவி முடியுமோ சிறிய உதவி அதை கொண்டு போய் கொடு, நாங்க ரசூலுல்லாஹ். அபூதர் ரலியல்லாஹு இப்பவும் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அரஐத இன் லஅஃப்த அன் பஅதில் அமல், நபி நாயகமே, நான் இந்த அமலையும் செய்வதற்கு ரொம்ப பலகீனமா இருக்கிறேன், இந்த அமலை என்னால் செய்ய முடியும் யார சொல்லலாம், நான் இதிலே ரொம்ப பலகீனமா இருக்கிறேன், ஆனா எனக்கு ஏதேனும் நன்மையான காரியத்தை செய்யணும், பொருளாதார ரீதியான வணக்கத்தை செய்யணும் ஆசை இருக்கு, யார சொல்லலாம், நான் என்ன செய்யட்டும்? நபிகள் பெருமானார் இறுதியாக சொன்னாங்க, தகுஃபு ஷர்ருக அனின் நாஸ், தகுஃபு ஷர்ருக அனின் நாஸ், உன்னின் மூலமாக பிறருக்கு எந்த விதமான தீங்கும் நிகழாமல் பாதுகாத்துக்கொள், ஃபஇன்னஹா ஸதகத்தும் மின்க அலா நஃப்ஸிக், அது உனக்கு நீயே செய்து கொண்ட சதக்காவாக கணக்கிடப்படும். பொருளாதார வணக்கங்கள் செய்ய வேண்டும், பிறரின் சிரமங்கள் தீர்க்க வேண்டும், அது ஒரு முஸ்லிமுக்கு உண்டான அடிப்படை கடமை. அப்படி செய்ய முடியும் சொன்ன நபிகள் பெருமான் இறுதியாக சொன்னாங்க, உன்னால யாருக்கும் பாதகம் நிகழாமல் அநீதம் நிகழாமல் தீங்கிலை விளைவிக்காமல் பாதுகாத்துக்கொள், அது உன்னின் மூலமாக செய்யப்பட்ட சதகாவாக கணக்கில் கொள்ளப்படும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய செய்தி. இங்கு நாம் யோசிக்க வேண்டியது, சஹாபாக்கள் வறிய நிலையில் இருந்தாங்க, சிரமப்பட்டாங்க, அப்படி இருந்த பொழுதும் கூட தன்னால் சமுதாயத்திற்கு, தன்னால் சிரமப்படக்கூடிய மனிதனுக்கு எந்த ரீதியில் உதவிட முடியும் என்கின்ற ஒரு சிந்தனை சஹாபாக்களிடத்திலே ஆழமாக விதைக்கப்பட்டிருந்தது. காரணம், ஒரு சிரமப்படுவோனை பார்த்து விட்டு நாம் கண்டும் காணாமல் போவது ஒரு முஸ்லிமுக்கு உண்டான பண்பாக இருக்க முடியாது. எந்த ரீதியிலாவது ஒருவருக்கு அவரது சிரமத்தை போக்குவதற்கு உதவிட வேண்டும் என்கின்ற ஆசையும் ஆர்வமும் அறிவை சஹாபாக்கள் வறுமையில் இருந்தாலும் கூட அந்த ஆசைகள் அவரிடத்தில் விதைக்கப்பட்டிருந்தது. பொதுவாக நமக்கு ஒரு முஸ்லிமுடைய அடையாளமாக பிரபலியமாக அறியப்பட்ட ஹதீஸ், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, யார் உண்மை முஸ்லிம், தன்னால் பிறருக்கு எந்த ரீதியிலும் தொல்லை தராத, தனது கரங்களினாலோ நாவினாலோ. இந்த ஹதீஸிற்கு கீழாக அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் எழுதுவாங்க, ஏன் நபிகள் பெருமானார் ஒரு முஸ்லிமுக்கு உண்டான அடையாளத்தை தன்னால பிறருக்கு தொல்லை நிகழக்கூடாது இதோடு மட்டும் நிறுத்திக் கொண்டார்கள்? தன்னால் பிறருக்கு தொல்லை நிகழக்கூடாது இதோடு மட்டும் ஏன் நபிகள் பெருமானார் ஒரு முஸ்லிமுடைய பிரத்யேகமான அடையாளத்தை ஏன் இப்படி முடிச்சுக்கிட்டாங்க, சுருக்கிட்டாங்க? அல்லாஹ் இப்னு ஹஜர் புகாரியுடைய விரிவியலாளர் எழுதி காட்டுவாங்க, ஏனெனில் அதுதான் அடிப்படை பண்பு. ஏன் ரசூலா முடிச்சாங்க? அதுதான் ஒரு முஸ்லிமுக்கு உண்டான அடிப்படை பண்பு. ஒரு முஸ்லிம் என்றால் பிறரை சந்தோஷப்படுத்தி அவனது சிரமத்தை நீக்கி வாழ்வோன் முஸ்லிமாக இருக்க முடியுமே தவிர பிறருக்கு சிரமத்தை கொடுத்து வாழ்வோன் முஸ்லிமாக இருக்க முடியாது. எனவேதான் நபிகள் பெருமானார் ஒரு முஸ்லிமுக்கு உண்டான அடிப்படை பிரத்யேக அடையாளமே ரெண்டே வார்த்தையை முடிச்சிட்டாங்க, உன்னால பிறருக்கு தொல்லை தரக்கூடாது. முஸ்லிமுடைய பெரிதோர் ஹதீஸ் அடுத்து உரும்பர் ரலியல்லாஹு அறிவிப்பாங்க, ஒரு நாள் பகல் வேளை
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வந்தாங்க. வந்தது நேரம் மெம்பரில் ஏறிட்டாங்க. வீட்டிலிருந்து வெளியே வந்தாங்க, வந்தது நேரம் மெம்பரில் ஏறிட்டாங்க. சஅீத் அலல் மிம்பர் ஏறியது மட்டுமல்ல, ஃபனாதா பிஸௌத்தின் ரஃபீஇன், உயர்ந்த சத்தத்தில் நபிகள் பெருமானார் சஹாபாக்களுக்கு உதவி செய்தாங்க. பெரிதாக எல்லாம் அல்ல, யா மஅஷர், கூடியிருக்கும் கூட்டமே, மன் அஸ்லம பிலிசானிஹி, மன் அஸ்லம பிலிசானிஹி, யார் தனது நாவினால் பிறருக்கு தொல்லை தரவில்லையோ, வலம் யுஃதில் ஈமான இலா கல்பிஹி, யார் தன் நாவால பிறருக்கு தொல்லை கொடுக்கிறான்னு நபிகள் பெருமானார் சொல்றாங்க, வலம் யுஃதில் ஈமான் இலா கல்பிஹி, அதாவது பிறருக்கு சிரமத்தை கொடுத்து யார் வாழ்றானோ நபிகள் பெருமானார் சொல்லி காட்டுறாங்க, அவரது ஈமான் முழுமை பெறலங்கிறாங்க ரசூலுல்லாஹ். யார் பிறருக்கு சிரமத்தை கொடுத்து வாழ்கின்றாரோ, வலம் யுஃதில் ஈமான் இலா கல்பிஹி, அவரது ஈமான் அவரது உள்ளத்திலே முழுமை பெறவில்லை என்கின்றார் நபிகள் பெருமானார். அப்ப யாரிடத்துல ஈமான் முழுமை பெற்றிருக்குமோ, யார் உண்மை முஸ்லிமோ, பிறருடைய சிரமங்களை நீக்கி வாழ்வாரை தவிர, பிறருக்கு சிரமங்கள் கொடுக்காமல் வாழ்வாரை தவிர, பிறரை நோவினைப்படுத்தி வாழ்வது ஒரு முஸ்லிமுக்கு உண்டான உண்மை பண்பாக இருக்க முடியாது என்பதை நபிகள் பெருமானாருடைய இந்த வார்த்தைகள் நமக்கு மிக தெளிவாக எடுத்துக்காட்டும். பொதுவாக முஸ்லிம்களை பொறுத்தவரை ஒரு முஸ்லிம் எங்கு வாழ்ந்தாலும் அவர் நமக்கு சகோதரர் தான். அல்லாஹின் வார்த்தை தான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, எல்லா முஸ்லிம்களும் சகோதரர்கள். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்தியாவில் நமது மாநிலங்கள், சில மாநிலங்கள் பரவாயில்லை, அண்டை மாநிலங்கள் இன்னைக்கு மிகுதமான நெருக்கடிக்குள்ளாக்கப்படுறாங்க. முஸ்லிமாக வாழ்வதற்குண்டான ஒரு சூழ்நிலை இல்லை. இந்தியாவை கடந்து வெளியில போயிட்டா பலஸ்தீன், காசாவுடைய நிலைமைகள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில கொஞ்சம் குண்டு போடப்படுவதிலிருந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்திருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறாங்க. ஆனால் இருப்பினும் கூட அங்கிருந்து வரக்கூடிய தரப்படக்கூடிய செய்திகள், நேற்று வந்த ஒரு செய்தி நாமெல்லாம் படித்திருக்கலாம். இதுவரை குண்டு மலைகளுக்கு ஷஹீதாகி கொண்டிருந்தாங்க. பெருநாள் என்று கூட குண்டு போடப்பட்டது, கால நேரங்கள் பார்க்கப்படாமல் குண்டு போடப்பட்டது. எத்தனையோ மக்கள் ஷஹீதுகள் என்பதை கடந்து எத்தீம்கள், விதவைகள், அனாதைகள் பெருகி வாழக்கூடிய ஒரு பூமி. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் போருக்குண்டான ஒரு சூழல் என்பது கொஞ்சம் தனிந்திருந்தாலும் பலஸ்தீன் மக்கள் அவர்கள் வாழ்வதற்குண்டான, தங்குவதற்குண்டான சரியான முகாம்கள் இதுவரை கிடைக்கப்படல. ஏதோ சிறிய ஒரு இடத்துல எல்லாரும் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. சிறிய ஒரு இடத்துல எல்லாரும் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. உண்பதற்குண்டான உணவுகள் சரியாக கிடைக்கப்படாத ஒரு சூழலில், இயற்கை தேவைகள் சரியாக நிறைவேற்ற முடியாத ஒரு சூழலில், மிகுந்த நெருக்கடியில் வாழ்ந்து வந்த ஒரு சூழலில் சமீபத்திய நாட்களில் பலஸ்தீன் காசாவுடைய குழந்தைகள் இரவு தூக்கத்தை தொலைத்திருக்கின்றார்கள். இரவு முழுக்க அழுது கொண்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? சுத்தமில்லாத நெருக்கடிகள் மிகுந்த ஒரு இடத்துல எலிகளின் தொல்லைகள், எலிகளின் நடமாட்டம் அதிகமாகிடுச்சு. இரவு குழந்தைங்க தூங்குறாங்க, குழந்தைங்க அதை கடிச்சு வச்சிருக்கு. இரவு குழந்தைங்க தூங்குறாங்க, குழந்தைகளை கடிச்சு வச்சிருது. எனவே குழந்தைகள் இரவு முழுக்க விழித்தும் இருக்க முடியாமல், தூங்கவும் முடியாமல் இரவு முழுக்க அழுது கொண்டு இருக்கிறாங்க. இது பலஸ்தீனுடைய சமகால சமீபத்திய அறிக்கை என்பதாக நேற்று முழுக்க வந்து கொண்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கொசு கடிச்சா நம்மளால தாங்க முடியல. நம்ம குழந்தைகள் சின்ன ஒரு கொசு கடிச்சா நம்மளால தாங்க முடியல. எப்படியெல்லாம் பாதுகாப்பு ஏற்படுத்த நினைக்கிறோம், செய்ய முடியுமோ செய்கிறோம். ஆனால் நம் சகோதரர்கள், அது பிஞ்சு குழந்தைகள், இன்று அவர்கள் தூக்கத்தை தொலைத்து அழுது கொண்டு இருக்கிறாங்க. நமக்கு அதனை குறித்து உண்டான எந்த கவலையும் எதுவுமே கிடையாது. எனவே நம்மை நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும். நம்மை நாமே கேள்வி கேட்டுக் கொள்வோம்.
ஒரு சகோதரருக்கு உண்டான ஒரு சிறு துன்பம், ஒரு சிரமம், இன்னைக்கு நம்மால கண்டிப்பா அங்க போய் எதுவும் போரிட முடியாது, எதுவும் நீக்கிவிட முடியாது. குறைந்தபட்சம் அந்த சகோதரர்களுக்காக, அந்த அனாதைகளுக்காக, அந்த விதவைகளுக்காக, குறிப்பாக தூக்கத்தை தொலைத்து விட்ட அந்த சிறுவர்களுக்காக, யா அல்லாஹ் அந்த பூமி அவர்களுக்கு மீட்டி கொடுத்து விடு என்று துஆ கேட்பதற்கு கூட ஒரு நேரமில்லாத ஒரு சூழ்நிலையில், அல்லது அவர்களை குறித்து சிந்திப்பதற்கு கூட நேரமில்லாத ஒரு சூழ்நிலையில் நமது வாழ்க்கையில் பயிரப்படும் என்று சொன்னால் உண்மையிலேயே அல்லாஹ் பாதுகாக்கணும். நமது ஈமான் நபிகள் பெருமானார் கூறியதை போன்று உள்ளத்தில் நிரம்பிவிட்ட ஈமானா அல்லது உள்ளத்தில் குறைவு ஏற்படுத்திவிட்ட ஈமானா என்பதை யோசிக்க வேண்டிய ஒரு சூழலில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நபிகள் பெருமானார் மிக தெளிவாக சொல்லி தருவாங்க, மன் அன்வர முஅசிரன், ஒருத்தர் சிரமப்படுறான்னு தெரியுது, அந்த சிரமத்தை நீக்க முயற்சிக்கணும். அருகாமையில் இருந்தால் எப்படி முடியும் அப்படி நீக்கலாம். தூரத்தில் இருக்கிறாங்க, துஆவின் மூலமாக. அப்படி நிகழும் பட்சத்தில் நபிகள் பெருமானாருடைய வாக்குறுதி, அவல்லஹுல்லாஹு ஃபீ ظில்லிஹி, யார் ஒரு சகோதரனுடைய சிரமத்தை போக்குவதற்கு முயற்சிப்பானோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே பிரத்யேகமாக அவனது நிழலில் யாருக்கெல்லாம் பங்கு தருவானோ அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் இவரும் உண்டு என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். புகாரி முஸ்லிமுடைய பெரிதொரு ஹதீஸ், யார் ஒரு சகோதரனுடைய கஷ்டத்தை போக்குவானோ நாளை கியாமத்தினுடைய கஷ்டத்தை அல்லாஹ் இவருக்கு போக்குவான். நபிகள் பெருமானாருடைய வார்த்தைகள். என்பதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் நம்ம கண்ணுக்கு முன்னால் சில பேர் வரி நிலையிலேயோ இவர் ஏதேனும் சிரமத்தில், நோயிலோ எதிரே சிரமத்தில் இருக்கிறாங்க, அந்த சிரமத்தை பார்த்து இவனுக்கெல்லாம் இது தேவைதான் என்கின்ற சின்ன ஒரு புத்தி வந்துவிடும் என்று சொன்னாலும் அது கூட நமது ஈமானுக்குண்டான பாதகம்தான், நமது ஈமானுக்குண்டான கேடுதான். மாறாக நமது கண்களுக்கு முன்னால் சிரமப்படுபவரை பார்த்து அவரது சிரமத்தை முடிந்த நீக்க வேண்டும். குறைந்தபட்சம் யா அல்லாஹ் அவரது நோயை நீக்கு, சிரமத்தை போக்கு, வறுமையை நீக்கு என்று ஒரு துஆவையும் செய்து விட்டார். அதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் இம்மையிலும் தருவான், நாளை மறுமையிலும் தருவான் என்பது அண்ணன் பெருமானாருடைய திண்ணமான வாக்குறுதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாவினால் மட்டும் ஈமானை மொழிந்தவர்களாக, கலிமாவை மொழிந்தவர்களாக இல்லாமல் உள்ளத்திலும் அந்த ஈமான் நிரம்பியவர்களாக அடை தன்மையோடு சுவையோடு வாழக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்பாலிப்பானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.